இந்த நாளிலும் சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்களில் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலுமே சமாதானம் இல்லாத சூழ்நிலை தான். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா ஜெபிங்க. இதுக்காக தான் சில நாள் கூட அந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் கூட ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. இன்றைக்கி கூட எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறகு எடுப்போம் ப்ரோக்ராம்னே சர்ச்சை போயிட்டு வந்தோன்னே மெத்திக்கு வந்துட்டேன் பைப்பில் தூக்கிட்டு. ஏங்கிட்டா ஆண்டோடைய வேலையை ஃபஸ்ட்டாக நம்ம செய்யணும், அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நான் வெளியே வந்துடுவேன். ஏன்னா எப்பவும் அதை நினைப்பேன், வேலையை பார்த்துட்டு மெத்திக்கு வரும்னு நினைப்பேன். ஆனால் என்னங்கிட்ட மெத்திக்கு ஓடி வந்துடுவேன். ஃபஸ்ட்டால் வந்தோடனே என்கிட்ட ஏசப்ப வேலை தான் ஃபஸ்ட்டு, அவரை தான் கனப்படுத்தணுன்ட்டு ஓடி வந்துடுவேன். அதான் கண்களை மூடி நம்ம செபிப்போம். இன்றைக்கி எல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் காணப்படுற பிரச்சனைகள், படிக்கிற பிள்ளைகள் காணப்படுற பிரச்சனைகள், இன்றைக்கி தேசத்தில் காணப்படுற பிரச்சனைகள் எல்லாம் கோலுமால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கட்டளை நம்ம ஜெபிப்போம். தூரிஷத்தாரா வரிக்க ஆண்டவரே உடைய பாதப்பட்டியில் எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குற ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட தகப்பனை எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுது இருக்கிற எல்லா நாடுகளுக்காக தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை வைத்திருக்கேன்னு சொல்ல தகப்பனே, உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்திருக்கேன்னு சொல்ல தேவனே. ஆண்டவரே இந்த நாளில் உலகம் முழுதுங்கிறதாவே ஸ்தோத்திரப்பா. வெளி நாடுகளில் தகப்பனை காணப்படுற பிரச்சனைகளப்பா ஸ்தோத்திரப்பா. ஈரான் ஆண்டவரை ஈரானுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனை, இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இன்னும் எந்தெந்த தேசத்தை என்ன போராட்டம் தெரியாது சுவாமி, தேவ கருத்து ஒப்பு கொடுக்குற இசப்பா, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர நீர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைப்பா. பூமி முழுவதும் கண்கள் உலாவி கொண்டு இருக்குது தகப்பனே. ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டுமே, ரட்சிக்கப்பட வேண்டுமே கர்த்தாவே. உடைய காலம் சமீபமாயிட்டப்பா, உடைய வருகை தகமை மிக சீக்கிரம் இருக்கப்பா. இதுக்குள்ளே ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமே தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. அந்த ஜனங்களெல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரச்சித்து தாங்க ஏசப்பா, ரச்சித்து தாங்க ஏசப்பா, ரச்சித்து தாங்க ஏசப்பா. உலகம் முழுக்க எல்லா மக்களையும் சந்திங்கப்பா, ரச்சிங்கப்பா. அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தலைவர்களெல்லாம் ரச்சிங்க ஏசப்பா. எல்லா நாடுகளிலும் இருக்கிற தலைவர்களை ரச்சிங்க ஏசப்பா, ரச்சிங்க ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த போருக்கு ஒரு முடிவு கொண்டு வரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறேன், போருக்கு முடிவு வரட்டும் சுவாமி. அதை கர்த்தாவே ஸ்தோத்திரியா முடித்திருங்க தகப்பனை, நிறுத்திடுங்க தகப்பனை. இந்த போரெல்லாம் நிறுத்திடுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்துலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகிற கிருபையை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய பழத்தகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. ஒருவருக்கு ஒரு சமாதானத்துக்குள்ளாக வர உதவி செய்யுங்கப்பா. எவ்வளோ சேதங்கள் ஆகுதப்பா, உயிர் சேதங்கள் ஆகுதப்பா, பண சேதங்கள், வீடு எல்லா ஆசிரியரும் சேதமாகிட்டு இருக்கப்பா. இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா தகப்பனை. போரை தடுத்து நிறுத்தி உங்கள் நாமத்தை மையப்படுத்துகிறப்பெல்லாம் மாற்றுங்க. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. மக்களுக்கு எல்லா தேவையும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மக்களுடைய பயத்திலிருந்து மக்களை விடுதலை பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலத்தக்கரை பொறுப்படுக்கட்டும், பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவை நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.